அன்எக்ஸ்பெக்டட்னு தான் சொல்லுவாங்கல்ல. ஏதோ ஒண்ணு நடக்க போய் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு. அவர் வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அன்பார்ச்சுனேட்டா ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல. அன்பார்ச்சுனேட் அவருக்கு, ஃபார்ச்சுனேட் வந்து இந்திய குடிமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் அந்த கரெக்டா அந்த தீ விபத்து ஏற்பட்டப்போ அவர் வீட்டுல இல்ல. உடனே ஃபயர் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் அணைக்க வந்தப்பதான் அவ்வளோ கட்டுக்கட்டுக்கான ரூபாய் நோட்டுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த நோட்டுகளை யார் அங்க வச்சிருக்கிறாங்க, அது எப்படி நீதிபதிக்கு தெரியாம, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர செக்யூர்டா இருக்கும். பாதுகாப்புன்றது வந்து பயங்கரமா இருக்கும். சிசிடிவி கேமராஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ எதுவுமே தெரியாம நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை தான் இங்க ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த விஷயத்துல ரொம்பவும் அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய டைரக்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கோர்ட் அப்படின்றதுனால அங்க ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் தான் ஆன்சரபிளா இருப்பாரு. அதனால டெல்லி ஹைகோர்ட் வட்டாரங்கள்ல கடுமையான ஒரு தாக்கம்